யோவான் 21ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும், உம் நாமத்தை நீர் மையப்படுத்திக் கொள்ளும். இந்த வார்த்தைகளை, உம் உயிருள்ள வார்த்தைகளை, உம் ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். நீர் எங்களோடு இடைப்படுவீராக வழிநடத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு சாப்டர். இயேசு கிறிஸ்து நம்மை போன்று பூமியில் பிறந்தார். ஆனால் நம்ம போல பிறப்பு கிடையாது. அவரது அதிசய பிறப்பு. அவர் கன்னியின் மைந்தன். நம்ம போல பூமியில் வாழ்ந்தார், பரிசுத்தமாக வாழ்ந்தார், மாசு மறு அற்று ஒரு சிறு குறை கூட இல்லாதபடிக்கு அவர் ஒழுக்கத்திலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, சரீர ரீதியான ஃபிசிக்கல் லைஃப்லையும் சரி, இமோஷனல் லைஃப்லையும் சரி, தி பெஸ்ட் ரோல் மாடலாக வாழ்ந்திருப்பார், வாழ்ந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் தேவ ஆட்டுக்குட்டியாய் மாறி உலக பாவத்துக்காக மரித்திருக்க முடியாது. 33 ஆண்டுகள் எக்ஸலண்ட்டான வாழ்க்கை வாழ்ந்தார். கல்வாரி சிலுவையில் படாத பாடுபட்டு மரித்தார். ஜீசஸோட பாடு மரணத்தை நம்ம தியானிக்கும்போது சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. மூச்சு விடுற விஷயம், ஒரு பிரெத் அவர் எடுக்க அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படின்றதெல்லாம் நான் தியானிச்சிருக்கேன் நிறைய இடத்துல, நிறைய நேரங்களில். அதாவது அவருடைய 2 கையிலையும் ஆணி அடிச்சுட்டு தொங்க விட்டுட்டு 2 கால்லையும் ஆணி அடிச்சிட்ட பிறகு மூச்சு விடுறதுக்கு முக்கியமான ஒரு மசில் இருக்குங்க, டயஃப்ரம். நிறைய மசில்ஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல், இன்டர்னல், காஸ்டல்ஸ் மசில்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா அந்த டயஃப்ரம்ன்ற மசில் தொங்கிரும். இந்த டயஃப்ரம் தான் அது ஒரு டூம் ஷேப்பில் மாறணும், இறங்கணும், ஏறணும், அப்படி தான் மூச்சு விடணும். சிலுவையில் தொங்கிங்கிற ஒரு ஆளோட டயஃப்ரம் தொங்கி போயிருக்கும். ஒரு மூச்சுக்கும் அவர் அந்த வலிகளை பிடிச்சிக்கிட்டு சிலுவையில் உள்ள தான் கையை பிடிச்சி அந்த பெயினுக்கு நடுவில் தான் பாடியை தூக்குனா தான் ஒரு மூச்சு விட முடியும். மூச்சு விடுறதுலே அவ்வளோ சிரமப்பட்டு அவர் அத்தனை மணி நேரங்கள் அவர் வாழ்ந்து நம்முடைய பாடல்களுக்காக மரித்தார். நான் மூச்சு விடுறது எக்ஸாம்பிள் சொன்னேன். இது இல்லாமல் அவருடைய ப்ளட் ப்ரெஷர் என்னவாயிருக்கும், அவருடைய கார்டியாக் ப்ராப்ளம் ஆகிருக்கும், நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் ஆகிருக்கும், மசில்ஸ் என்ன டேமேஜ் ஆகிருக்கும், ஸ்கின் என்ன டேமேஜ் ஆகிருக்கும். கிருபியாக போன்ஸ் மட்டும்தாங்க டேமேஜ் ஆகலை, மற்றபடி டோட்டல் பாடி ஃபுல் டேமேஜுக்குள்ளே போய் அவர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நன்றி. இந்த மரித்த இயேசு நேத்திய சாப்டர் 20ஆம் அதிகாரத்தில் யோவானுடைய ரெக்கார்ட் பிரகாரம் உயிர் தழுகிறார். ஜீசஸ் ரிசரக்டட் ஃப்ரம் த டெட். இட் வாஸ் நாட் ரிசசிட்டேஷன். உயிர் போனவங்கள சில நிமிடங்கள் நமக்கு கொடுத்தா நம்ம உயிரோட ஜனங்களை ட்ரை பண்ணுவாங்க. ஆமாம். அப்போ இந்த டிஃபிப்ரிலேஷன் கொடுத்து சிபிஆர் கொடுப்பாங்க, டிஃபிப்ரிலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க, எலக்ட்ரிக் கரண்ட்டு டிஃபிப்ரிலேஷனில் கொடுத்து உயிரோட எழுப்ப பார்ப்பாங்க. சில நேரம் உயிர் திரும்பினா அது பேர் ரிசசிட்டேஷனுங்க. அது புணர்ந்து என்ன சொல்கிறது, புதுப்பித்து வருதல், உயிர்ப்பித்து வருதல் அல்லது உயிர் திரும்ப வருதல் என்று நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிரோடு எழும்புகிறார். என்னென்னா 72 ஹவர்ஸ் கழிச்சு ஒரு பர்சன் இஃப் he is dead for 72 hours, it's confirmed that nothing is going to return. 72 மணி நேரத்துக்கு மேலே ஒரு மனுஷனோட உயிர் அவன் சரீரத்தில் இல்லைன்னா திரும்பி வர்றதுக்கு ஒரு வாய்ப்புமே இல்லை. ஆனால் நம்ம ஆண்டவர் 4 நாள் செத்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினார். அவருக்கு அது லேசான காரியம். அவரும் உயிரோடு வந்தாருங்க. இந்த உயிரோடு வந்த இயேசு தன்னை வெளிப்படுத்த போகிறார். உயிரோட வந்தார், போயிட்டார்ல. உயிரோட வந்தார், காணாமல் போயிட்டார்ல. உயிரோட வந்தவர் 40 நாட்கள் தன்னை வெளிப்படுத்த போகிறார். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். யாரோ ஒருத்தர் செத்துட்டாங்கன்னு வச்சுப்போம், உயிராக எழுந்துச்சி வந்துட்டாங்க. நீங்கள் அவங்கள பார்க்க போவீங்களா, போக மாட்டிங்களா? எல்லாரும் உட்காந்துக்கிறேன், நீங்களும் பார்ப்பீங்க. போய் அந்த உடம்பை தொட்டு பார்ப்பீங்க. மக்களையா இல்லை? 4வது நாளே பார்த்தீங்கன்னா செத்து போய் 3 நாள் ஆச்சு. 3ஆம் நாள் உயிர் தெரிந்தால் 4வது நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டை எல்லாம் எப்படி இருக்குது, பயங்கர அடி அடித்தாங்களே, மனுஷன் தேரவே முடியாதே, அது பார்ப்போம்ல. அப்படி எல்லாரும் அந்த பாடியை பார்க்க ஆசைப்பட்டாங்க. சிலர் அவருக்கு சாப்பிடலாம் கொடுத்து பார்த்தாங்க. யாரோ ஒருத்தர் பொரித்த மீன் கொடுத்தாங்க. சாப்பிடு ஜீசஸ். வயிற்றில் குத்திட்டாங்களா விழாவில், ஒரே குத்து, வயிறு வழியாக டேமேஜ், வயிறு வழியாக பங்க்சர் பண்ணி, ரிப்ஸ் பங்க்சர் பண்ணி, நுரையீரல் பங்க்சர் பண்ணி, ஹார்ட் வரைக்கும் பங்க்சர் பண்ணிச்சு அந்த ஈட்டி. சாப்பிட்ட சாப்பாடு வெளியே வந்துட்டு, ஏன்னா ஓட்டை இருக்குது. தோமா தொட்டு பார்த்துட்டாப்புல. தேன் கூட்டு, பொரிச்ச மீன்லாம் கொடுக்குறாங்க, சாப்பிட்றாரு. அப்போ தான் இந்த பாடிக்கு பேர்
இது வரைக்கும் நம்ம பார்த்திராத ஒரு பாடி, ரிசரக்டட் பாடி, உயிர்த்தெழுந்த சரீரம். ஜீசஸோடது நம்ம சரீரம் கிடையாது, என்னதுங்க? உயிர்த்தெழுந்த சரீரம். இந்த சரீரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூட்டிய வீட்டுக்குள்ளே வருது, திடீர்னு மறைஞ்சிருது. இவ்வளோ நாள் இயேசு 33 ஆண்டுகள் பூமியில் வாழ்ந்தார், 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். ஒரு இடத்துலையும் இப்படிப்பட்ட எக்ஸாம்பிள் இல்லை. ஒரு முறை அவர் கல்லடிக்க வராங்க, அந்த இடத்த விட்டு கடந்து போயிட்டார் தான் போடப்படுறது. மறைகிறார். இப்போ டக்குன்னு பூட்டிய வீட்டில் 11 பேர் இருக்கும்போது உங்களுக்கு சமாதானம்னு சொல்லி வரப்போகிறார். அப்போ இந்த சாப்டர் ஃபுல்லாகவே உயிர்த்தெழுந்த பிறகும் தம் சீஷரை அவர் நேசிக்கிறார் என்பது தான் என்னுடைய டைட்டில். இயேசு உயிர் செஞ்சிட்டார், ஆல் பவர்ஃபுல் ஆகிட்டார், ஜீசஸ் ஜெயிச்சிட்டார். இப்போ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இருக்குது. மத்தேயு 28 நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் வருவார், சீஷர்களை பார்த்து சொல்வார், மரித்தேன், இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன், இனிமேல் நான் சாக மாட்டேன். லாசரு மரித்தான், உயிராக இருந்தான், திரும்பி செத்துட்டான். நாயனூர் விதவின் மகன் மரித்தான், உயிரோடு இருந்தான், திரும்பி செத்துட்டான். ஆனால் நான் மரித்தேன், இப்போ உயிர் தெழுந்த சரீரத்தோடு இருக்கிறேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நம்ம ஜீசஸ் எப்படி இருக்கார்? 2000 வருஷம் ஆகுதுங்க. எவ்வளோ பேர், எவ்வளோ தலைமுறைகள் பிறந்தது, இறந்தது, பிறந்தது, இறந்தது. நம் ராஜா இன்றைய வரைக்கும் உயிரோட உங்கள் மத்தியில், என் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஏழைகளின் தெய்வம், அவர் அனாதைகளின் தெய்வம், கைவிடப்பட்டவர்களின் தெய்வம், திக்கற்றவர்களின் தெய்வம், தோற்று போனவர்களின் தெய்வம், மடங்கடிக்கப்பட்டவர்களின் தெய்வம், பயப்படுகிறவர்களின் தெய்வம், எல்லாருடைய தெய்வம், ஆபத்து காலத்தில் கூப்பிடுறவருடைய தெய்வம். அவர் அங்கே இருக்கிறார். அவருடைய அப்பேரிங்னு சொல்லுவாங்க. அவர் மக்களுக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்தினது அவர்கள் மீது வைத்த அன்பையும், அவர்கள் மீது வைத்த கருணையும், அவர்கள் மீது வைத்த கேர்ன்னு சொல்லுவாங்க. கேர் என்றால் அக்கறை, அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற பராமரிப்பு நமக்கு இதை காட்டுகிறது. ஆமீன். தன்னுடைய அப்போஸ்தலர்கள், தன்னுடைய சீஷர்கள் இடத்தில் திரும்பவும் தன்னை காட்ட போகிறார். ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 21ஆம் அதிகாரம் இன்றைக்கு நம்முடைய தியானம். இதற்கு நான் கொடுக்க போகிறது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தின் காட்சி, அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தின் வெளிப்பாடு என்பதாக காட்டப்படும். ஃபிசிக்கல் பாடி பற்றி நம்ம படிப்போம். அதில் ஃபிசிக்கலாக எப்படி இருந்தார், மென்டலாக எப்படி இருந்தார், அன்பாக எப்படி இருந்தார், ஆமீன், தன் சீஷர்களை எப்படி நடத்தினார், எல்லாம் பார்க்க போகிறோம். ஆமாம், அவர் மரிப்பதற்கு முன்பதாக எப்படி தான் சீஷர்களை நேசித்தாரோ, மரித்த பிறகும் நேசித்தார், மரிக்கும் பொழுதும் நேசித்தார். எப்படி அக்கறையோடு இருந்தாரோ இன்றைக்கும் அக்கறையாய் இருக்க போகிறார். அதை நம்ம 3 பகுதிகளாக பிரிக்க போகிறோம். முதல் பகுதி 1லிருந்து 14 வரைக்கும். ஆமீன். காலை உணவு, ஹிந்தியில் சொல்லணும்னா நாஷ்டா, இங்கிலீஷில் சொல்லணும்னா பிரேக்ஃபாஸ்ட், தமிழில் சொல்லணும்னா காலை உணவு, பிரேக்ஃபாஸ்ட். 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும். 15ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் இயேசுவின் மகிமை என்பதாக பேச போகிறேன். அவர் தன்னுடைய மகிமையை எப்படி வெளிப்படுத்த போகிறார், தன் சீஷர்களிடத்தில் எப்படி மகிமையாய் நடந்து கொள்ள போகிறார், அவர்கள் எப்படி இந்த மகிமையின் ஊழியத்துக்கு அழைக்கப் போகிறார் என்பதாக. அதனுடைய எண்ட் பார்ட்டு ஐக்கியத்தை பற்றி பேச போகிறேன். 23, 24, 25 ஐக்கியத்தை பற்றி பேச போகிறேன். ஆமீன். முதலாவதாக பிரேக்ஃபாஸ்ட். எத்தனை பேர் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தீங்க? எல்லாம் சாப்பிட்டு வந்தீங்க. இன்றைக்கி நான் காலையில் சர்ச்சில் விபிஎஸ் நடக்குது இல்லைங்களா, முதல் பையனை கூப்பிட போனேன். ஃபஸ்ட்டு பிக்கப் போனால் அவருக்கு நான் சொல்லிட்டேன் 8:30 வருவேண்டான்னு. 8:40 வரைக்கும் வரல. என்னென்னு ஃபோன் பண்ணால் சொல்லிட்டார், பெரிய தோசையாக போட்டாங்க, நான் சாப்பிட்ருக்கேன். ஆமாம். அப்புறம் ஓடி வந்தார், என்னப்பா பெரிய தோசை சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் பாஸ்டர், இன்னொரு சின்ன தோசையும் போட்டாங்க, அதையும் தான் சாப்பிட்டு வந்தேன். இல்லை அதை நான் சாப்பிடல, எனக்கு முடியல, எனக்கு என்ன ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்த 2 பிள்ளைகளை கூட போனால் அந்த அம்மா வந்து தலை வாடுறாங்க, ஒரு கையில் தலை வாடுறாங்க, ஒரு கையில் ஊட்டுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படிமான ஊட்டினேன் பாஸ்டர். 2 குழந்தைக்கு ஊட்டுறாங்க, அதில் 2 குழந்தையில் ஒரு குழந்தைக்கு தலையை வாடுறாங்க. 3வது வீட்டுக்கு இன்னும் 2 பிள்ளைங்க பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் சாப்பிடல. எப்படி நான் வந்துடுவேனே, எனக்கு டைம் இல்லையே அப்படின்னா. ஒன்றும் இல்லை பாஸ்டர், பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்றோம் பாருங்க. பார்த்தா பிள்ளைங்க ஏறுறாங்க, சாப்பிட்டீங்களா? சாப்பிடல. எங்கே இருக்குது? பேக்கில் இருக்குது. ஓகே, உங்கள் காரில் சாப்பிட்லாமா? சரி சாப்பிடுங்க. நான் நினச்சேன் வெஜிடேரியன் பிரேக்ஃபாஸ்ட்டு போல், ப்ரெட்டு ஜாம் தானே சொன்னாங்க, சாப்பிடுங்க அப்படின்னா ப்ரெட்டு முட்டை சாப்பிட்ருக்காங்க. ஸ்மெல்லு உள்ள ரொம்ப பவர்ஃபுல்லாக வருது. என்னவா ப்ரெட்டு முட்டை? பாஸ்டர் தண்ணி கொஞ்சம் தாங்க, கை கழுவ. ஏன்? அப்புறம் தொடச்சிக்கலாமே டிஷ்யூவில். இல்லை, நான் வந்து ப்ரெட்டு முட்டை சாப்பிட்டேன்.
இந்த 3 ட்ரிப்பு முடிச்சுட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போனேன். எங்கள் மம்மியை பார்த்தேன். எங்கள் அம்மா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. சாப்பிட்ரு வா. இதெல்லாம் ஏங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னங்க தெரிஞ்சிச்சு நான் சொன்ன அந்த 3 ஸ்டோரியில்? முதல் பையன் சொல்கிறான், எங்கள் அம்மா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் போனோம், உன்னால் சாப்பிடாம நீ ஹெல்த்தியாக இருக்க மாட்டேன். அதுபோல் நான் சாப்பிட்டேன், எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தாங்க. இங்கே ராஜா தன்னோட சீஷர்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறார். அவர் நல்லவர். ஏங்க உலகத்தில் யாரை விட அதிகமாக தன் மக்கள் சாப்பிட வேண்டும் என்று அக்கறைப்பட்ட ஒரு தலைவன் உண்டென்றால் அது இயேசு மட்டும்தான். இல்லையா? சாதாரண சாப்பாடு இல்லை. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் 5 அப்பம் 2 மீன் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. கலிலேயாவில் மீன் ஓகே, அங்கே பக்கத்தில் கடல் இருக்குது. ஆனால் எருசலேமில் மீன் கிடையாது, கருவாடு தான் வரும். ஏன்னா கலிலேயா கடல்லேருந்து இங்கே நிறைய கிலோமீட்டர்ஸ், அங்கேருந்து கொண்டு வரும்போது கருவாடு ஆகிடும். அந்த இடத்துல யாரோ ஒரு பையன் அந்த மிடில் அந்த 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 பாலைவனத்தில் 2 மீன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ பேருக்கும் மீன் கொடுத்தார். காஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட். மீன் என்பது கடல்லேருந்து தூரம் உள்ள இடத்துல காஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட். நான் சில நேரம் நார்த் இந்தியாவுக்கெலாம் சில இடத்துக்குலாம் போவேன், ஒரு கடல் மீன் கடை கூட இருக்காது. கடல் மீனே இருக்கவே இருக்காது, கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் அந்த லோக்கல் ரிவர் பாண்ட் ஃபிஷ்ஷு, லேக் வாட்டர் ஃபிஷ்ஷு தான் கிடைக்கும், ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் தான் கிடைக்கும், ஃபிஷ் கிடைக்காது. அதுபோல் தான் ஜீசஸ் அந்த 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்த இடம் அந்த இடத்துல அவ்வளோ சாதாரணமாக கிடைக்காது. காஸ்ட்லியஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி கலிலேயா கடல், திபேரியா கடல். நம்ம ஒரு முனைக்கு கலிலேயா என்று சொல்வீங்கன்னா இன்னொரு முனைக்கு திபேரியா என்று சொல்லலாம். டைபீரியஸ் என்று சொல்லுகிற சீசர் மன்னனுடைய பெயருக்கு இது கொடுக்கப்பட்டது. இந்த திபேரியா கடற்கரையில் ஒன்று நடக்குதுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பின்மாற்றம் இருக்கிறது. என்ன பின்மாற்றம் என்று படித்தோம் என்றால், இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்களிலே தலைமை பங்கு வகிப்பவர் பேதுரு. உங்களுக்கெல்லாம் தெரியும், எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? முன்னின்று செய்வாரா? இந்த முன்னின்று செய்கிறவர் முன்னின்று கவுத்தார்னா என்ன ஆகுன்றது தான் இதில் சொல்லிட்டார். ஊழியத்துக்கு போகலாம், இயேசுவை அரெஸ்ட் பண்ணுறாங்க, காது வெட்டலாம் அப்படின்லாம் சொன்னவர் நான் மீன் பிடிக்க போகிறேன்ட்டார். ஒரு மனிதன் ரொம்ப ஓவராக தன்னை எல்லாம் சாதிக்க முடியும் என்று சொல்லுகிறவன் ரொம்ப ஓவராக விழுந்துடுறான் அப்படின்றது நமக்கு இங்கே தெரியுது. பாருங்கள், அவன் மட்டும் தனியாக போகலங்க. அவன் அவனோட ப்ரொஃபஷன் பழைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டு போகலாம்ல. எங்கேன்னு தெரியுமா கூட்டு போயிட்டான்? சர்ச்சிலேருந்து கூட்டு போயிட்டான். ஜீசஸோட டிசைபிள்ஸை கூட்டு போயிட்டான். இங்கே ப்ராப்ளம் தான், சர்ச்சிலேருந்து நீங்கள் யாரையாவது மாற்றி வேறு எதுனா கூட்டு போயிட்டீங்கன்னா உடனே பாஸ்டரு இல்லை பாஸ்டர் அம்மா என்ன பண்ணுவாங்க? ஃபோன் பண்ணுவாங்க, நீ எப்படி கூட்டு போகலாம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? ஏன்? யூஆர் நாட் ஆத்தரைஸ்ட். அவன் வந்திருக்கிறது கர்த்தருடைய ஊழியம் செய்ய. நீங்கள் எப்படி மீன் பிடிக்க கூட்டு போவீங்க? இப்போ யாரை கூட்டு போயிட்டான்னா ஜீசஸோட டிசைபிள்ஸ். ஏற்கனவே ஒரு 7 பேரை கூட்டு போயிட்டாருங்க. ஒருத்தரில் அவன் ஒன்றும் பண்ணல, நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னா எல்லாம் ஓடிடுச்சு போயிட்டான். அவன் இன்றைக்கி எது சொன்னால் பசங்க வருவாங்கன்னு தெரியல. இப்போ சின்ன பிள்ளைங்க மத்தியில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. ஓஎம்ஆர் ஊழியத்துக்கு போகலான்னா நிறைய பேர் வராங்க. நேற்று கூட ஒரு குட்டி பையன் வந்தார். இன்றைக்கி காலையில் போகும்போது அவங்க அப்பா சொல்கிறார், பாஸ்டர் எங்கள் பையன் ஓஎம்ஆர் ஊழியத்துக்கு இன்றைக்கும் வரேன்றான். இன்றைக்கி இல்லவே இல்லைப்பா ஓஎம்ஆர் ஊழியம், இன்றைக்கும் வரேன்றான். அட்ராக்டிவ். இங்கே பார்த்தீங்கன்னா 7 பேர் மீன் பிடிக்க போகிறான். பேர்கள் சொல்லிட்டாரு பாருங்க. சீமோன், திதிமு எனப்பட்ட தோமா, கலிலேய நாட்டில் உள்ள கானா ஊரனாகிய நாத்தான்வேல், செபுதேயின் குமாரர் யாருங்க? யோவானும் யாக்கோபும். அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும். ஏறக்குறைய 6 பீப்புள் வருதா இல்லை? சீமோன், திதிமு எனப்பட்ட தோமா, அப்புறம் கானா ஊரானாகிய நாத்தான்வேல், செபுதேயின் குமாரர் 2 பேர், அப்புறம் இன்னும் 2 பேர், 7 பேர் அதர் டிசைபிள்ஸ். எப்படி இந்த ட்ராப்பில் வைக்கிறார் சீமோன் பேதுருன்னா, மீன் பிடிக்க போகிறேன். இப்போ மார்னிங் டியூஷன் நடக்கிற நேரத்தில் மீன் பிடிக்க போகலாமாண்ணா? எனக்கு ரொம்ப நீ எழுந்து போயிடுவேன்னு தோணுது. தம்பி சிரிக்கிறார். மீன் பிடிக்க போகலாமான்னா தம்பி போயிடுவார் நினைக்கிறேன். வாலிபால் விளையாட போகிறேன்னா, ஐயோ இந்த பக்கம் பாஸ்டர் பாத்ரூம் போயிட்டு வரேன், நம்ம என்ன பண்ணுவோம் போயிடுவோம். அப்படி தான் வருது. ஜீசஸோட சீஷர்கள் ஜீசஸ் எல்லாரையும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார். மீன் பிடிக்க போயிட்டாங்க. எப்போ போகிறாங்கன்னா ஈவினிங்கில் போகிறாங்க. இது மீனவர்கள் அவங்க கடலில் எந்தெந்த கடலில் எந்தெந்த டைமில் மீன் கிடைக்கும் தெரியல, போயிட்டாங்க. உடனே படகு ஏறினாங்க. நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. உடனே அவங்க ஒரு படகு வாடகைக்கு, கப்பல் வாடகைக்கு எடுத்து பெரிய ப்ராஜெக்ட். இன்றைக்கி நைட்டு போகிறோம், மீன் பிடிக்கிறோம், காலையில் மார்க்கெட்டில் விற்றுட்டு பணக்காரனாக ஆகிடுறோம். ஜீசஸ் அவ்வளோதான் வரமாட்டார் என்று சொல்லி புறப்பட்டு போகிறார்கள். 7 பேர் மீன் பிடிக்கிறாங்க. இரவு முழுவதும் பிடிக்கிறாங்க. எல்லா டைரெக்ஷனில் வலை போடுறாங்க. ஒரு மீன் மாட்டல. எத்தனை மாட்டல? கொஞ்ச நாள் தம்பி ஊழியத்தை விட்டு, ஆண்டரை விட்டு, சர்ச்சை விட்டு ரொம்ப தூரம் போனார். ஒரு ரூபாய்க்கு தான் கையில்
நேற்று ஃபுல்லாக அதான் பேசிட்டு வந்தார் பாஸ்டர். நிறைய மிஸ் பண்ணேன். அதான் ஆண்டவரை விட்டுட்டு நமக்கு உலகம் ஒன்றுமே தராது. பூமி தன் பலனை நமக்கு கொடுக்கணும் அப்படின்ற கட்டளையை போட்டவரே ஆண்டவர் தான். நம்ம ஆண்டவரை விட்டு போனோம்னா பூமி நம்மளை முள்ளையும் குறுக்கையும் பிறக்க வச்சிச்சுன்னா. இப்போ இவன் ஆண்டவரை விட்டு மீன் பிடிக்க போனான்ப்பா. நைட்டு ஃபுல்லாக வலை போட்டாங்களாம் 7 பேர். இவங்க வேலை தெரியாதவங்க கிடையாது, மீனவர்கள், மீன் பிடித்து பிழைப்பு நடத்துகிறவர்கள். தேவர் ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன். எத்தனை ஆகப்படலையா? 1 கூட ஆகப்படல. ஆமேன். விடியற் காலை ஆகிவிட்டது. மார்னிங் பொழுது விடிந்தது. நேற்றைக்கு ஊழியத்துக்கு போயிட்டு ரொம்ப லேட் நைட்டு தான் வந்தோம். வந்து படுத்து தூங்கிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது. கண்ணை திறந்து பார்த்தா பொழுது விடிந்து இருக்கிறது. 6 தாண்டிடுச்சு. அப்பா இப்போ தான் படுத்த மாதிரி இருக்கு. இப்போ தான் படுத்தோம். ஆனால் என்ன ஆயிடுச்சு? ஆமாம், இப்போ தான் கப்பல் ஏறினோம், கஷ்டப்பட்டோம், 12 மணி நேரம் கஷ்டப்பட்டுக்கிறோம். பொழுது விடிஞ்சிருச்சு. என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. மீன் இல்லை, 1 கூட இல்லை. திருச்சபையே 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு கொடுக்குறவர் நம்ம அப்பா மட்டும்தான். உலகம் நம்ம கையில் இருக்கிற 1 கூட திருடிடும், 1 கூட இல்லாதபடி ஆக்கும். இவர்கள் மீன் பிடித்து காவலையாக இருக்கிறார்கள், 1 கூட ஆக்கப்படவில்லை என்று. காலையில் எழுந்திருந்து காலையிலே அவர்கள் கரை பக்கமாக பார்க்கிறார்கள். கரையில் யாரோ ஒருவர் மாத்திரம் நின்று கொண்டிருக்கிறார். யாருங்க? ஒரே ஒருவர். அவர் இவர்களை பார்த்து கேட்கிறார். 5ஆம் வசனத்தின்படி, பிள்ளைகளே என்று கூப்பிடுகிறார். அல்லேலூயா. நான் சொல்கிறாரு, பிள்ளைகளே, மை சில்ட்ரன், மை சில்ட்ரன், டு யூ ஹேவ் எனி மீட் டு ஈட்? சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்றார். எங்கே இருக்கிறவர்? எங்கே கேட்குறாரு? இவர் தனியாக இருக்கிறவர், கடலில் இருக்கிறவங்கள. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இவர் கேட்குற கேள்வி ரைட்டா தப்பா? தப்பு. நீங்கள் சொல்லுங்கம்மா, தப்பா? யாருன்னா ரைட்டு சொல்கிறவங்க இருக்கிறீங்களா? நான் உங்களை பார்த்து கேட்குறேன். மீன் வாங்கிறதுக்கு சில நேரம் நம்ம சீஷோர்கிட்ட பல பகுதிகளெலாம் போய் மீன் வாங்க போகிறீங்க. நீங்கள் அவங்க கையில் வாங்கிட்டு போகிறதுக்கு மீன் இருக்குதான்னு கேட்குறீங்களா, இல்லை அவங்க உங்கள் கையில் தானே கேட்குறாங்களா? நீங்கள் தானே கேட்குறீங்க. அப்போ ஜீசஸ் தப்பாக ஒன்றும் கேட்கலையே. புரியுதாப்பா? கடலில் போனேன், மீன் பிடிச்ச, சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குதுன்னா, ஆமாம் ஜீசஸ் பெரிய மீன் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு ஜீசஸ்ன்னு இன்னும் தெரில. சார் பெரிய மீன் இருக்குது சார், 50 ரூபா 100 ரூபா 500 ரூபான்னு சொல்லணும். கரெக்டு தானே? அவர் ப்ரொஃபஷனலாக கேட்குறாரு. ப்ரொஃபஷனில் எதனா இருக்குதா சாப்பிட்றதுக்கு? கேள்வி கரெக்டாக இருக்குல்ல? இது வந்து ஹீப்ரூ லாங்குவேஜ்லேருந்து, இது க்ரீக்லேருந்து இன்டர்பிரட் ஆகிருக்கு. பட் ஜீசஸ் அவங்க கையில் அரமிக் மொழியில் பேசினார். ஒரு கண்ட்ரியில் ஒரு மாதிரி இல்லை. சாப்பிட்றதுக்கு எதுனா நம்ம கேட்போம். அப்புறம் பூவா இல்லையா? என்னென்ன லாங்குவேஜில் கேட்பீங்க? வயிற்றுக்கு எதுவும் இல்லையா? எப்படிலாம் கேட்பீங்க இல்லை? பசிக்கு ஒன்றும் இல்லையா? ஒரு கண்ட்ரியில் ஒரு விதமாக கேட்போம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா என்று கேட்கிறார். டு யூ ஹேவ் எனிதிங் டு ஈட்? எனிதிங் டு ஈட்னா சீஷர்கள் இதில் அவங்க யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆமாண்டவரே, 1 கிலோ மீன் இருக்கிறது, 2 கிலோ மீன் இருக்கிறது. கரெக்ட் தானப்பா? இன்றைக்கி நண்டு மாட்டி இருக்கிறது. நண்டு சாப்பிட மாட்டாங்க யூதர்கள், யாரா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குன்னு இந்த மீன் மட்டும் தான். செதில் இருக்கணும், கோஷேர் ஃபுட் என்று சொல்வார்கள். செதில் இருக்கணும், பிறகு முள் இருக்கணும், ஃபின்ஸ் இருக்கணும், சைடில் அதுக்கு சிறகுகள் இருக்கணும். அந்த மீன் தான் சாப்பிடுவாங்க. அப்போனா நம்முடைய வஞ்சிரம் வவ்வால்லாம் அவுட்டு, சாப்பிட மாட்டாங்க யூதர்கள், சாப்பிட மாட்டாங்க. அதில் செதில் இருக்காது. அதில் வஞ்சிரத்தில் செதில் இருக்காது, வவ்வால்லையும் செதில் இருக்காது. சரி, இப்போ பார்த்தோம் என்றால் அவங்க சொல்லிட்டாங்க, ஒன்றுமில்லை, கடற்கரை ஓரமாக வந்து நிற்காதீங்க, நாங்கள் வர வரைக்கும் நிற்காதீங்க. எத்தனை கூட இல்லை, 1 கிலோ கூட இல்லை, 100 கிராம் கூட இல்லை, ஏன் 50 கிராம் கூட இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஓகே, ஜீசஸ் கேட்ட கேள்வி கரெக்டு, அவங்க சொன்ன பதிலும் கரெக்ட். இப்போ தான் ஜீசஸ் ஒரு சொல்யூஷன் கொடுக்க போகிறார். எனக்கு பல முறை ஆறுதலாக இருந்த வசனங்க இது. பல கன்ஃபியூஷன்ஸில் நான் இருக்கிற சிச்சுவேஷன், டெய்லி முடிவு எடுக்கணும், ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். நேற்றுக்கெலாம் ஓஎம்ஆர் ஊழியத்துக்கு போகணும், பல முடிவுகள் எடுக்கணும். அந்த முடிவு ஜெயிக்கணும், அந்த முடிவில் நஷ்டம் வரக்கூடாது. அப்போ தான் என் டீமில் யார் வர போகிறாங்கன்னு நான் முடிவு எடுக்கணும், அவங்களுக்கு என்ன சாப்பாடு வாங்கி தர போகிறோம் நான் முடிவு எடுக்கணும், இன்றைக்கி போய் என்ன வேலை பண்ண போகிறோம், ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண நான் முடிவு எடுக்கணும். டக்குன்னு முடிவு எடுக்கணும். மிஸ் ஆனால் நம்ம மேலே குறை போட்டுருவாங்க, ஜெயிச்சிட்டா எல்லோரும் கூட சேர்ந்து சந்தோஷம், பாஸ்டர் ஏதோ செய்கிறார் அப்படின்ட்டுருவாங்க. இப்போ பாருங்கள், ஜீசஸ் தான்
எனக்கு பல முறை எனக்கு குழம்பி இருக்கும்போது, அப்பா எனக்கு ஒன்றுமே புரியலப்பா, நீ தான்ப்பா எனக்கு வழி சொல்லணும் போது, பாருங்கள், இது மீன் பிடிக்கிறவங்க எல்லா டைரெக்ஷனிலும் மீன் பிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி சொல்கிறாரு, இப்போ சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைன்னும் போது வலது பக்கமாக வலை போடுங்க. என்ன பக்கமாக? யாரோட வலது பக்கம்னு தெரில. ஜீசஸ் உங்களுக்கு வலது பக்கம் போட சொல்கிறீங்களா, இல்லை உங்களை பார்த்துனுக்கிறானே அவங்களுக்கு வலது பக்கம்? எதற்கு நீங்கள் உட்காந்துக்கிறீங்க? உங்கள் வலது கை காட்டுங்க, ரைட் ஹேண்ட். என்னோட வலது கை இங்கே காட்டுறேன். கான்ட்ராடிக்டரி ஆகுது. ஆமேன். அப்போ ஜீசஸ் குழப்புறாரா? இல்லைங்க, ஜீசஸ் சொல்கிறத கேட்டாலே குழப்பம் நீங்கும். ஜீசஸ் கூட இல்லைனாலே குழப்பம் வரும். நல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. ஒரு மனுஷன் குழம்பும் போதே உங்க கூட ஏசப்பா இல்லை, நீ ஏசப்பா கூட இல்லைன்னு அர்த்தம். குழப்பம் வந்தாலே நம்ம ஆண்டவர் கூட இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் கூட கனெக்ட் ஆன உடனே ஃபஸ்ட்டு நம்மளை விட்டு போகிறது குழப்பம், செகண்ட் நம்மளை விட்டு போகிறது பயம். தாவீது சொல்கிறாரு, ஒரு சேனைக்கு முன்பாடி நின்று கொண்டு உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். பிரச்சனையை பார்த்து தாண்டுவேன் என்கிற தைரியம் தான் ஆண்டவர் கூட இருந்தால் வரும். ஆண்டவர் கூட இல்லைன்னா பிரச்சனையே இருக்காது. மதில் வந்துட்டா என்ன பண்ணுவேன், சேனை வந்துட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கிடப்போம். இல்லாததை நினச்சிட்டு இருப்போம். ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் மதிலை என்ன பண்ணுவோம், தாண்டும். இன்றைக்கி சொல்யூஷன் தரப்போகிறார். புட் ஆன் த ரைட் சைடு. என்ன சொல்கிறாரு? கேஸ்ட் த நெட் ஆன் த ரைட் சைடு. உங்களுடைய வலது பக்கத்தில் போடுங்கள். போட்டாங்க. இவங்க ஏன் கீழ்ப்படிஞ்சாங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். 3.5 வருஷமாக யாரோ ஒருத்தரோட குரல் கேட்டு 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 பழகிடுச்சு. அதுதான் செய்கிறாங்க. நீங்களும் நானும் அப்படி தான். நமக்கு தெரியும் ஜீசஸோட குரல் எது, சாத்தானோட குரல் எது நமக்கு தெரியும். ஜீசஸ் சொல்லி செஞ்சுன்னுக்குறோம், பைபிள் சொல்லி செஞ்சுன்னுக்குறோம். நடுவில் மிஸ் ஆனோம்னா தோற்று போவோம். நம்ம காதில் துணிக்கும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திரும்பி என்னிடத்தில் வாருங்கள். இந்த வசனம் நான் ஏற்கனவே கேட்டுக்கிறேன், திரும்பி வர சொல்கிறார் போல். போவோம். இலைப்பாறுதல் கொடுத்துருக்காரா? ஏசப்பா கொடுத்துருக்காரா? எனக்கு கொடுத்துருக்காரு. நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டு கடலும் ஒன்றும் தரல. இன்னொன்று மறந்துடாதீங்க, இந்த போட்டு வாடகைக்கு எடுத்துன்னு போய்க்கிறாங்க. காலையில் இது கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும். எல்லாத்தையும் சந்தித்து அவர்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறார். வலது பக்கம் போடுறாங்க. போட்டால் திரளான மீன்கள் அகப்பட்டுச்சான். திரளான மீன்கள். எப்பவுமே மிரக்கல்ல ஒரு பெரிய மிரக்கல் நடந்துச்சுன்னா அது நம்ம ஆண்டவர் தான். ஒரு மீன் மாட்சி, என் பிரச்சனைக்கே தீர்வு வந்துச்சு, அதான் நம்ம ஜீசஸ். ஆமென். பல முறை பிரச்சனைகளினுடைய தீர்வை கண்டவர்கள் தெரிந்து கொண்டார்கள், இது கர்த்தர் தான், இது ஆண்டவர் தான். ஆமென். அன்பாக இருந்த சீசன் யோவான் சொல்கிறான் பேதுருகையில், அண்ணா பேதுரு அண்ணா, யார் குரல் தெரிதாது? மீனே இல்லை, நைட்லாம் கஷ்டப்பட்டோம், ரைட்டில் போடுன்றாரு. போட்டால், ஏன்னா இருட்டில் தூரத்துலேருந்து கத்துறாரு, ரைட்டில் போட்டால் மீன் மாட்டுதுன்னா அது யாராக இருக்கும்? அது ஆண்டவர், அது கர்த்தர் அப்படின்னு சொன்னது தான் யாருக்கு மூளை வருது? பேதுரு ஒன்று கொடுத்தீங்கன்னா முட்டி தள்ளிட்டு ஓடுருவார், ரைட்டோ தப்போ. இழுத்துன்னு போனவர் அவர் தான். எதுக்கு? மீன் பிடிக்க. இப்போ பாருங்கள், திரும்பி எகிரி குதித்து ஓட போகிறார். பார்த்தாராம், கீழ் வஸ்திரம் இல்லையா, மேல் வஸ்திரத்தை கழட்டி கீழ் வஸ்திரமாக கத்திக்கிட்டு தண்ணியில் குதிச்சு ஜீசஸ் கையில் ஓட்டார். அல்லேலூயா. கிறிஸ்டியன்ஸுக்கு எப்போதுமே ஒரு பழக்கம் இருக்கும், எங்கே இருந்தாலும் எகிரி குச்சி அவங்க ஜீசஸ் கையில் ஓட்டுருவாங்க. இல்லை, சாத்தானோட அணிக்கு என்றைக்குமே ஆபத்து தான். அல்லேலூயா. நான் இன்னும் கூட டீப்பாக போய் சொல்லுவேன், மனிதர்கள் என்றைக்குமே, சாத்தானே நீ 7 தலை 10 கொம்பு, உங்கள்கிட்ட யாருமே வரமாட்டாங்க. அத்தனை பேரும் ஒரு நாள் எங்கள் ஆண்டவர்களை ஓடி தான் வந்து சேருவாங்க. அல்லேலூயா. பாவம் செய்தவர்களை கூட மன்னிக்கத்தான் ரத்தத்தை வச்சுருக்கார். ஒரே நிமிஷங்க, இவ்வளோ நேரம் நைட்டு ஃபுல்லாக சாத்தான் பேதுருவை வஞ்சித்துதான்ல, ஜீசஸ்க்கெல்லாம் போகாத, ஊழியத்துக்கெல்லாம் போகாத, அதெல்லாம் போகாத, நீ மீன் பிடிச்சி நீ உன்னை பெரிய ஃபிஷர்மேன் இண்டஸ்ட்ரியில் கொண்டு வரலாம் கூட்டு போனானா இல்லையா? ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு ஆசீர்வாதம், ஒரே ஒரு நன்மை அவர் பக்கம் இருக்கிறது. நன்மைக்கு தகுதி இல்லாத மக்களுக்கு நன்மை செய்து தன் பக்கம் கூட்டிக் கொள்ளுகிற ஒரே தேவன் நம் தேவன் மட்டும்தான். ஆமென். மீன் மாட்டிக்கிச்சிங்க. பேதுரு என்ன பண்ணியிருக்கணும்? இவர் தானே சீனியர் ஃபிஷர்மேன், வலையெல்லாம் பிடிக்கணும்ல, மீன்லாம் பிடிச்சிக்கணும்ல, பிடிக்கவே இல்லை, அப்படியே விட்டான்.
அது ஆண்டவர், அதுதான் கர்த்தர் என்று சொல்லும்போது எகிரி குதிச்சு ஓட்டான். அவனுக்கு தெரியும் மீன் பெருசு இல்லைப்பா, இயேசு தான் பெருசு. சொல்லுங்க பார்க்கலாம். மீன் பெருசு இல்லை, இயேசு தான் பெருசு. உலகம் பெருசு இல்லை, இயேசு தான் பெருசு. கடல் பெருசு இல்லை, இயேசு தான் பெருசு. கடல் என்பது உலகங்க இந்த விஷயத்தில். மீன் என்பது நமக்கு வர ப்ராஃபிட்டு. உலகத்தில் போய் குதிக்கிறோம், ஆழம் பார்க்குறோம். கவனிங்க, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஆழத்தில் கடலில் போகிற கதை. கரெக்டாக? கடலில் போகிறவங்க மீன் பிடிக்காமல் கூட பத்திரமா திரும்பி வந்துட்டாங்கன்னா போதும். மீன் பிடிக்கிறேன்னு போய் உள்ளே மாட்டிக்கினாங்கன்னா உயிர் போயிடும்ல. அது மாதிரி தான் பிஸ்னஸ் கூட. எவ்வளோ ஆழமாக பிஸ்னஸில் இறங்குறாங்களோ அவ்வளோ பெரிய கடங்காராகவும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். பணம் வர்றது பெருசு இல்லை, ஒழுங்காக கையாளல்னா நம்ம பேர் என்ன பேர் தெரியுமா? கடங்காரன். கரெக்டு? நம்ம பணம் நம்ம கையில் இல்லைனா ஏழை, ஏதோ ஒரு பேர், தரித்திரன், பிச்சைக்காரன் கூட பேர் இருக்குது. ஆனால் பணம் வாங்கி கையில் வந்துட்ட பிறகு ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலன்னா என்ன பேர்? நம்ம பேர் கடன்காரன், ஊதாரி. இதெல்லாம் அப்படி தான் உலகம். லைட்டாக அப்படி பணம் போடும். எல்லா பணத்தையும் கை நீட்டி வாங்கக்கூடாது, வாங்க முடியாது. ஆமேன். நம்ம அடுத்தவங்களோட பொருள் நம்மளது இல்லை. பேங்க்கோட காசு என் காசு இல்லை, விசுவாசமாக சொல்லணும். கடன் வட்டிக்கு கொடுக்குறாங்களா, அவங்க காசு என் காசு இல்லை. நான் அப்போ தான் நம்ம சம்பாரித்த காசோட அருமை நமக்கு தெரியும். இது 1000 ரூபா தான், இதுதான் எண்டு. இந்த 50,000 எண்டு இல்லை, ஏன்னா அது கடன் காசு. கர்த்தர்களை ஜெபித்தார்கள், கர்த்தர் அதை செய்கிறார். எடுத்து வருகிறார்கள். ஓடி வந்து ஆண்டவர் காலில் விழுந்துட்டான். மீதி சீஷர்கள்லாம் இறங்கி அந்த மீன்களை பிடித்து கொண்டு வருகிறார்கள். 200 முழ தூரத்திலிருந்து பிடித்து கொண்டு வருகிறார். 143 பெரிய மீன்கள் பிடிக்கிறாங்க. எத்தனை முழமாவது? 200 முழ தூரத்திலிருந்து படகுலேருந்து மீனை பிடிச்சிட்டு வராங்க. மீன் எப்படி இருக்கும்? வலையில் பெரிய பெரிய மீன் துள்ளுது. அப்படி வலையோடு சேர்த்து கட்டிட்டு பார்டரில் விட்டுட்டு வந்தா இனிமேல் எங்கே மீன் க்ளீன் பண்ணி சமைச்சு சாப்பிட்றது? ஏற்கனவே கறி நெருப்பு போட்டிருக்கு, ஃபிஷ் தந்தூரி ரெடி ஆகிருக்குது. அப்பத்தையும் கண்டார்கள். என்ன இருக்குது? அப்பமும் இருக்குது, மீனாக இருக்குது. யாரெல்லாம் சப்பாத்தியும் மீனும் சாப்பிட்டுக்கிறீங்க? வறுத்த மீனும் ஒன்றா சாப்பிட்டது இல்லையா? சப்பாத்தி மீன் குழம்பாவது வச்சு சாப்பிட்டுக்கிறீங்களா? யாருமே சாப்பிட்டது இல்லையா? நான் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. சப்பாத்தி வறுத்த மீனும் வச்சு சாப்பிட்டுக்கிறேன், சப்பாத்தி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிறேன். அதை சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு தோணும், இது என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்டைல் இல்லை, இது ஆண்டவர் கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டு. கறி நெருப்பு தந்தூரி. எண்ணெய் வாங்கிட்டு வந்து 1 கிலோ எண்ணெய் வாங்கிட்டு வந்து வறுக்கல, கொஞ்சம் புளி, தக்காளி, கத்திரிக்காய் அதெல்லாம் எடுத்துட்டு வா, மீன் குழம்பு வைக்கிறேன்னு வைக்கல. தந்தூரி, ஃபிஷ் தந்தூரி. தந்தூரி தானே சொல்லணும் இதை? ஆமாம் ஆமாம். நீ கறி நெருப்பு மேலே வச்சு அந்த மீனை பொரிச்சு தருகிறார். கிரில் ஃபிஷ். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஆளுங்க பசியாக இருக்கான், சாப்பிட்டு முடிச்சிட்டான் போல், இப்போ பிடித்து வந்த சிலவற்றையும் கொண்டு வாருங்கள். ஹீ இஸ் குக்கிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் தெம். குக்கிங் பிரேக்ஃபாஸ்ட். நான் தாய் சபையில் இருக்கும்போது எனக்கு ஒரு 3 மாதம் இன்டென்சிவ் ட்ரைனிங் கொடுத்தாங்க. காலையில் 7 மணிலேருந்து எனக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடும். நைட்டு 9 மணி வரைக்கும் கூட இருக்கும். அப்போ எனக்கு ரொம்ப முக்கியமாக கிளாஸ் எடுத்தது 2 பாஸ்டர்ஸ். நிறைய கிளாஸ். இது ஒன்று என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், இன்னொன்று எங்களுடைய ஹீப்ரூ வாத்தியார். இந்த 2 பெரியவங்களே நான் பார்ப்பேன். ஸ்டூடெண்ட்டு நான் தானே, நான் ஒரே ஸ்டூடெண்ட் தான். என்னை உட்கார வச்சு எனக்காகவே, ஏன்னா பாஸ்டர் ஆகிட்டான பையன், அதனால் எனக்காக 3 மாதம் கிளாஸ் எடுப்பாங்க. ஒரு முறையும் பார்த்தோம்னா, வா காஃபி சாப்பிட போகலான்னு அவங்க எனக்கு காஃபி போட்டுருவாங்க. எனக்கு அப்படியே உடம்பு சிலுக்கும். நம்ம போடுறோன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு பிளேட் வச்சு அந்த காஃபி எடுத்து வந்து வச்சு பிஸ்கட் எதனா இருந்தால் அதை எடுத்து வச்சு சாப்பிடு. ஒரு முறையும் அவங்க ப்ரிப்பேர். 2 பெரிய ஆளுங்க, சபையோட சீனியர் பாஸ்டர். அவர் சர்ச்சில் 2000 பேர் இருக்கிறாங்க, கிளை சபை 10 இருக்குது. ஆமாம், கெட்டிலில் சுடு தண்ணி போடுவார், கப்பில் காஃபி பவுடர் போடுவார், சுடு தண்ணி ஊற்றுவார். அவர் சக்கரை போட்டுக்க மாட்டார், எனக்கு கொஞ்சம் சக்கரை போட்டு காலைக்கு இந்த காஃபி, இந்த பிஸ்கட்டு எடுத்துப்பார். அது லீடர்ஷிப்போட மெயின் விஷயம். லீடர்னால் வேலை வாங்குறவன் தான். நான் வேலை வாங்குவேன், நீ செய்யல. இது நம்ம ஜீசஸ் ரியல் லீடர். 11 பேரில் மீதி பேர் எங்கே போனான்னு தெரியல, 7 பேர் வெட்டுன்னு வெட்டுறான். மீன் வாலிப பிள்ளைங்களுக்கு வறுத்து கொடுத்தா எத்தனைங்க சாப்பிடுவான் தெரியாது. 3 4 நீங்கள் தெரியாமல் பேசுகிறீங்க. ஆம்பளை பசங்க வச்சுருக்கிறவங்கள பாருங்கள், சாப்பிட்டுட்டே இருப்பான், சாப்பிட்டுட்டே இருக்கிறான். சலிக்காமல் தன் மக்களை சாப்பிட வைத்தவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமாம். சீமோன் பேதுரு இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வானத்தான் தான் அவனுக்கு போய் 153 பெரிய மீன்கள்
நிறைந்த வலையை கட்டி இழுத்தான். சரி, மீனை கொடுத்தது யாரு? கடல். ரைட்டா? கடல். மீனெல்லாம் கொடுக்க சொல்லி சொன்னது யாரு? கடவுள். கடலுக்குள்ள நீங்களும் நானும் இஷ்டத்துக்கு போனோம்னா ஒன்று கூட கிடைக்காது. ஆண்டவரோட சித்தத்தின்படி போனோம்னா 153 மிகப்பெரிய மீன்கள். இங்கே தான் ஆண்டவர் வருகிறார். இந்த மண் இருக்க நம்மளே கன்சியூம் பண்ணுறோம், நம்மளை பஸ்பமாக்கி இல்லாமல் ஆக்கிறோம். ஆக்கமாக்காதா? ஆக்கிறோம். ஆமாம், இந்த மண் தான் ஆனால் நமக்கு சாப்பாடும் தருது. இந்த மண் ஏன் தெரியுமா நமக்கு கண்ட்ரோல் ஆகுது? அது சொல்லுது, எங்கள் ஆண்டவர் சொல்லிட்டார், அதனால் உனக்கு கண்ட்ரோல் ஆகுது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு லேண்டு இருக்குது, கொஞ்சம் தூரம் தள்ளி. அந்த லேண்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன். 10,000 ரூபாவா அந்த லேண்டு. எவ்வளோவா? எவ்வளோ? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. எவ்வளோ? 10,000 ரூபா. யார்கிட்டயா 10,000 ரூபா தான் கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க அப்படின்னு. இன்றைக்கி 60 லட்சம் ரூபாவும் அந்த லேண்டு. அதே மண்ணு தான், அதே புளிய மரம்லாம் அதே தான் இருக்குது, அதே தான், ஒரு மாற்றமும் இல்லை. எவ்வளோவா? ஆமாம். நான் காலையில் பிள்ளைங்களை கூடும்போது அதுக்காக அந்த இடத்துல ஒரு சின்ன டிராஃபிக் ஜாம் வச்சு நிறுத்திட்டு அந்த மண்ணை பார்த்தேன். நான் அந்த மண்ணை பார்த்து லைட்டாக சிரித்தேன். அதுவும் என்னை பார்த்து சிரித்த மாதிரி இருந்துச்சு. டே, நீங்களே எனக்கு ஒரு வேலை போட்டுங்கடா. அன்றைக்கி 10,000 நீங்கள், இன்றைக்கி 60 லட்சம்னுவீங்க, நாளைக்கு 60 கோடின்னுவீங்க. நீங்கள் தாண்டா மாறிக்கிட்டே இருப்பீங்க, நான் இங்கே தாண்டா இருப்பேன். கமெண்ட் பண்ணுது, உங்களால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களாம் எனக்குள்ளே வருவீங்க, நீங்களாம் என்னால் உருவானவர்கள். எப்படி மண்ணை ஆள்வீங்க? மண்ணொட்டி வச்சு குத்துறோம், கடப்பாரை வச்சு குத்துறோம். இல்லை, நேற்று வந்து தானே ஓயமாரில் குத்துனேன், வெட்டினேன், எல்லாம் பண்ணேன். அது உன் கீழே இருக்கிறதா நீ நினைக்கிற? அது பெருசா நீ பெருசா? அதான் பெருசு. நீ தான் பெருசுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். இந்த மண்ணை பண்படுத்தி இதை ஆண்டு கொள்ளுன்னு சொல்லியிருக்கார். இப்போ சொல்லுங்கள், மண்ணுக்கிட்ட ஆண்டவரை கூப்பிட்டு போவீங்களா? நீங்களே தனியாக போவீங்களா? ஒன்றும் பண்ணாது. கடலில் ஆண்டவரை கூப்பிட்டு போவீங்களா? நீங்கள் மட்டும் போவீங்களா? ஆண்டவர். ஏன்னா அது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அது பார்க்குது, இவன் தனியாக வரானா ஆண்டவரோட வரானா. ஆண்டவரோட வந்தால் நமக்கு ஆசீர்வாதம், தனியாக போனால் நமக்கு சேதம். ஆமீன். அப்பத்திய மீனையும் அவர்கள் கொடுத்தார், அவர்கள் சாப்பிட்டார்கள். த பிரேக்ஃபாஸ்ட் அட் டைபீரியஸ் அப்படின்ற தலைப்பில் ஒரு ஊழியக்காரர் கொடுத்த மெசேஜை கேட்டேன். திபேரியா கடலிலே பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கும் கலிலேயா கடல்கிட்ட நிறைய சாப்பாட்டு கடைகள்லாம் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆண்டவர் கொடுத்த சாப்பாடு மாதிரி ஒரு சாப்பாடு இன்றைக்கு வரைக்கும் கிடையாது. ஆமேன். இது அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு மாத்திரம் கொடுத்த 3வது தரிசனம். அல்லேலூயா. சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? இப்போ தான் சொன்னேன், 7 பேர் கூட ஜீசஸ். இந்த டீம் தலைவர் பேர் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். பிரித்து தள்ளுன்னு போனேன். அவன் பேர் என்ன பேர்? பேதுரு. இப்போ ஜீசஸ் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணோம். நம்ம எப்போதும் ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா என்னப்பா, எப்படா கேட்பாங்க தெரியலையே, எப்போ கேட்பாங்க தெரியலையே, கூப்பிட்டுருக்கிறாரு, கூப்பிட்டுனா வேறு கொடுத்துக்கிறாரு, சாப்பாடு வேறு போட்டுக்கிறாரு, யாரை முதல்ல கேள்வி கேட்பாங்க தெரியலையே, யோசிப்போமா யோசிக்க மாட்டோமா? ஆமேன். சாப்பிட்டானுங்க. சீமோன் பேதுருவை பார்த்து கேள்வி. அவர் பாருங்கள், யோனாவின் குமாரனாகிய சீமோனு. பேர் ரொம்ப டச்சிங்காகவே இருக்குது. யோனானாலும் மீன் ஞாபகம் வருது, சீமோன்னாலும் பேதுருனாலும் தான் ஞாபகம் வருது, மீன் ஞாபகம் வருது இல்லையா? யோனாவை மீன் வயிற்றில் இருந்தார்ல 3 வருஷம், அந்த யோனா இல்லை, இவங்க அப்பா பேரும் யோனா, பேதுரோட அப்பா பேரும் யோனாவின் குமாரனாகிய சீமோன். வேறு யாரும் நினச்சிக்கூடாது. அந்த நேரத்தில் இன்னொரு சீமோன் வந்து என்ன தான் சொன்னார்னு நினச்சிக்கூடாது. அப்பா பேர்லேருந்து ஆரம்பிக்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோன். நாடவரே அப்படின்னு நினச்சிருப்பான். நீ இவர்களிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் முன்னாடி இந்த கேள்வி அதான். இவர்கள் எல்லாவற்றிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறியா? என்னை நேசிக்கிறாயா? இந்த கேள்வி தாங்க என்னை ஊழியத்துக்கு அழைச்சிச்சு. உனக்கு என்ன பிடிக்குமா? இன்றைக்கி ஜீசஸ் உங்களை பார்த்து கேட்குறாரு, உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஜீசஸை பிடிக்கும்?
அப்போ ஜீசஸை பிடிக்கொண்டதுக்காக எனக்கு ஒரு டீ போட்டு வா, எனக்கு ஒரு காணிக்க கொடு கேட்பாரா? நீ என்னில் அன்பாக இருந்தேனா நீ என் ஆடுகளை மேய்ப்பாயா, நீ ஊழியம் செய்வாயா. ஊழியம் செய்வாயா என்ற வேர்டை சொல்லாமல் என் ஆடுகளை மேய்ப்பாயா என்ற. அப்போ ஊழியம் என்பது நான் இப்போ கொடுக்குறேன்னு அந்த மெசேஜ் இல்லை, அங்கே பண்ண போகிறாங்க இந்த வர்ஷிப் இல்லை, பேசுகிறாங்களே இந்த பேச்சு இல்லை. ஒரு மனுஷனை நித்தியத்துக்கு நேரம் நடத்துகிற அந்த பணி மேய்ப்பாயாக. ஒரு ஆடு குட்டி போட்டு உங்கள் கையில் வந்துடுது வச்சுப்போமா, ஒரு குட்டி ஆடு வந்துட்டு வந்துருச்சு. டெய்லி மேய்க்கணுமா இல்லை என்றைக்கு தான் மேய்ப்பீங்களா? உயிர் போகிற வரைக்கும் மேய்ப்பீங்களா இல்லை ஒரு நாள் லாஸ்ட் மினிட் வரைக்கும்? நம்ம வீட்டு ஆடுன்றதுனால அதோட பால் யூஸ் பண்ணிப்போம், அவ்வளோதான். மற்றபடி அதெல்லாம் நம்ம அதோட உயிரை நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம், ரைட்டா? அப்போ கடைசி வரைக்கும் ஏன்னா அதை நேசிக்கிறீங்க, அதுதாங்க ஊழியம். நான் ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ விட்டு போயிட்டேன். நான் ஒரு செல் குரூப் நடத்தினேன், அதில் 2 பேர் இருந்தாங்க, அந்த 2 பேரும் இப்போ போயிட்டாங்க, நான் இந்த பக்கம் போயிட்டேன். இல்லை, கடைசி வரைக்கும் மேய்ப்பாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயா. மேய்க்கிற பாதையில் மெய்ப்பன் சொல்கிறத ஆடு கேட்குதா, ஆடு சொல்கிறத மெய்ப்பன் கேட்குறானா? கேட்கணும், ஆனால் கேட்குதா? எங்கன்னா ஒரு ஆடு வந்து காலில் வந்து, சார் வணக்கம் சார், நான் இந்த கஞ்சி குடிக்கிட்டா இல்லை இதை சாப்பிட்டான்டா இல்லை அவர் பிடிச்சி இழுத்து மல்லு கட்டினுங்கிற அந்த ஆடை, ஏய் வா இதை குடி, இப்படி போகுது இப்படின்றார. ஆஸ் பர் ரூல் மெய்ப்பன் சொல்கிறது ஆடு கேட்கணும், ஆனால் ஆடு கேட்குதா? கேட்கல. அதுக்காக அடிச்சு துரத்துறாரா? ஒன்றுமே இல்லை. ஊழியம் என்பது அதுதான். கண்டிப்பாக ஆடுங்க சொன்ன பேச்சை கேட்காது, ஆனாலும் செய்தாக வேண்டும், கடமை. நம்ம பிள்ளைங்க மிஸ்டேக் பண்ணாங்கன்னா வேறு வழியே இல்லை, இதுங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்கணும்னு கஷ்டப்படுறோம். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகள் பண்ணாங்கன்னா தான் ஜீசஸோட ஸ்டேட்மெண்ட்டு காதில் வரும். ஆண்டவரே இது யார் பெற்ற பிள்ளைய நான் ஆண்டவரே பாடு பண்ணோம், என்னில் அன்பாகிறாயா அப்படின்னு கேட்பாரு. ஆமாம் ஆண்டவரே, அப்போ நான் என் ஆடுகளை மேய்ப்பாயா. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய தாய் தகப்பன்மாருக்கு நம்ம அவங்களோட ஆடு இல்லை, ஆண்டவருடைய ஆடு. இன்றைக்கு ஊழியத்தில் நீங்கள் செய்கிற ஒரு பணியும் இது ஆண்டவருடைய பணி, இந்த திருச்சபை ஆண்டவருடையது. நீங்களும் நானும் செய்கிறது மெய்ப்பத்துவ பணி, அவருடைய ஆடுகளை. ஆமென், அல்லேலூயா. இதில் பெக்யூலியராக முதல் முறை சொல்லும்போது என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக நிற்பார். செகண்ட் டைம் என்னை நேசிக்கிறா என்னும் போது ஆம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு 16th verseல சொல்லுவார். அப்புறம் தேர்ட் டைம் சொல்லுவார் என்னை நேசிக்கிறாயான்னு. அதுக்கு சீமோன் பேதுரு ஆண்டவரே அது உமக்கு தெரியணும் போது ஆடுகளை மேய்ப்பாயாக. ஃபஸ்ட்டு டைம் ஆட்டுக்குட்டி, 2வது டைம் ஆடு, 3வது டைம் ஆடு. என்னுடைய என்னென்னா சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணுகிறாயா? இப்போ நடந்துனுக்குது வெளியே. நம்ம இந்த சின்ன ஹால் எடுத்தது காரணமே சில்ட்ரன் மினிஸ்ட்ரி கொடுத்துட்டோம் விபிஎஸ்க்காக. செகண்ட் ஆடு வந்து அடல்ட்ஹுட், அடல்ட் பீப்புளை மேய்க்கிறாயா அப்படின்னு. இந்த தேர்ட் டைம் ஆடுகள்னாரே செடார்ஸ், வயசானவர்களை மேய்க்கிறாயா. நேற்று நான் OMR ஊழியத்துக்கு போயிட்டு 1.5-2 ஆயிடுச்சுங்க நான் வந்து படுக்க. அங்கே ஒரு ஐயாவை பார்த்துட்டு ப்ரே பண்ணிட்டு வந்தேன். அவர் 3 மணிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. வந்ததே 2 மணிக்கு தான், 3 மணிலேருந்து ஃபோன் பண்ணுறாரு. 32 கால் பண்ணிக்கிறார் நான் ரெஸ்ட்டு போயிட்ட டைமில். அப்புறம் எழுந்து ஏதோ அவசரமாச்சோ போல் அப்படி எடுத்து பார்த்தா, என்னையா உங்களுக்கு நான், அவர் தான், என்னையா உங்களுக்கு நான் இத்தனை முறை பண்ணுறேன், ஒரு ஃபோன் கூட எடுக்க மாட்டிங்களா? நான் சொன்னேன், நான் வீட்டுக்கு போனதே 2 மணிக்கு தானே போனேன், நீங்கள் எப்படி 3க்குன்னு பண்ணுவீங்க? இல்லையா நீங்கள் யோசித்து பார்த்தேன், யாரா இந்த தாத்தா ஏன் நம்மளை அப்படி பண்ணுறாரு? இப்போ தான் தோணுது, என்னில் அன்பாக இருக்கிறாய், அன்பாக இருக்கிற ஆண்டவர் என் ஆடுகளை மேய்ப்பாய். வயசானவங்களையும் மேய்க்கணும். சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணோம், அடல்ட் மினிஸ்ட்ரி பண்ணோம், செடார்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணோம். சிறுவர் ஊழியம் செய்ய வேண்டும். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக. திரும்பி ஒரு முறை ஆடுகளை மேய்ப்பாயாக. எந்த வயசு உள்ளவர்களையும் நீ மேய்க்க வேண்டும். 3 times ட்ரிபிள் கன்ஃபர்மேஷன். ஹீப்ரூவில் நம்மளுடைய லாங்குவேஜில் நம்முடைய இதெல்லாம் சிங்குலர் ப்ளூரல், ஒருமைக்கு ஒன்றுக்கு மேலே இருந்தால் பன்மை தானே. கவனிங்க, ஹீப்ரூவில் 2க்கு மேலே இருந்தால் தான் பன்மை, சில இடங்களில் 3க்கு மேலே இருந்தால் தான் பன்மை. அதனால தான் நம் தேவன் திருத்துவ தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவினர் சேர்ந்து 3இல் ஒரு கடவுளாக இருக்கிறார். ஆமென்.
இப்போ கர்த்தர் எத்தனை முறை சொன்னார் பேதுரு கையில்? 3 முறை. முதல்ல என்ன சொன்னார்? ஆட்டு குட்டி. 2வது முறை ஆடு. 3வது முறை ஆடு. அதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஆட்டுக்குட்டின்றது சிறுவர் ஊழியம். ஒரு ஆடு என்பது அடல்ட் மினிஸ்ட்ரி, இன்னொரு ஆடு வயசானவங்க மத்தியில் ஊழியம், மெய்ப்பாயாக. சரி, இப்போ இவருக்கு ஒரு ப்ராஃபஸி இருக்குது. என்னென்னா, நீ இளவயதுடன் இருக்கும்போது நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமானங்களில் நடந்து திரிந்தாய். எதை கட்டி கொண்டு? அறைனா பேண்ட்டு வேட்டி அதெல்லாம். நீயே இடுப்பில் ட்ரெஸ் போட்டுட்டு இஷ்டமான இடத்துல போனாய். இந்த அதிகார துவக்கத்தில் ட்ரெஸ் போட்டுட்டு மீன் பிடிக்க போனவர் யார்? பேதுரு தான். இப்போ ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்கிறேன், நீ போன, ஆனால் வயசாகும்போது உன் வேட்டி கூட உன்னால் கட்ட முடியாத அளவுக்கு நீ பலவீனப்பட்டு போவ. வேறு ஒருவன் கட்டுவான். நீ போகிறதுக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கெல்லாம் கூட நீ போக வேண்டிய நிலைமை வரும். இன்றைக்கி ஊழியத்தை விட்டு உனக்கு இஷ்டமான இடத்துக்கு போயிட்ட, அன்னைக்கு நீ இஷ்டமில்லாத இடத்துக்கு போக வேண்டிய நிலைமை வரும். நம்ம எல்லாருக்குமேங்க கம்ஃபர்டபுளான பிளேஸில் இருக்கணும்னு ஆசை. ஒரு ஏசி போட்டு ஒரு ரூமில் உட்காந்துருக்கணும்னு தோணுதா இல்லையா? சாப்பிட்டு தூங்கணும்னு தோணுது. அதெல்லாம் கம்ஃபர்டபுளான பிளேஸு. கம்ஃபர்டபுளான பிளேஸில் நம்ம வளர மாட்டோம், கஷ்டமான பிளேஸில் தான் வளருவோம். இஷ்டமான இடத்துல நம்ம இஷ்டமானதை செஞ்சுக்கிட்டு முன்னேற முடியாது. இஷ்டமானது என்றைக்குமே நமக்கு வெற்றியின் பாதையில் நடக்காது. கஷ்டமான பாதையில் போனவங்க தான் வெற்றி பெற்றாங்க. இன்றைக்கி இவரை பார்த்து சொன்னார், இவ்வளோ நாள் நான் இருக்கும்போதே நீ இஷ்டமானதெல்லாம் செஞ்சேன். கத்தியை உரையில் போடுறானும் போதே எடுத்து என்ன பண்ணேன்? வெட்டினேன். ஆமாம், அவருக்கு பிடிக்கும் வெட்டுறது. அப்புறம் பேசாதரானா பேசினார். இருறாடே சாத்தான் உன்னை 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 புடைக்க கேட்டுனுக்கிறான்னா கூட நான் அவனுக்காக நின்று உயிரே கொடுப்பேன் பேசினேன். என்னோடய சீஷர்களை 7 பேரை கூப்பிட்டு மீன் பிடிக்க போயிட்டேன். ஆனால் இனிமே எங்கெல்லாம் உனக்கு போக பிடிக்காது அங்கே நான் உன்னை அனுப்புகிறேன். உன் பலத்தில் நீ இப்படி தான் செய்த, உன் பலவீனத்தில் என்னை மகிமைப்படுத்து அப்படின்னார். ஏன்னா இங்கே பாருங்கள், எத்தனையோ பேருக்கு பலன் இருக்கும்போது கர்த்தரை விட்டுட்டு எங்கெங்கேயோ போகிறாங்க. ஆனால் பலவீனத்தில் ஊழியம் செய்கிற எத்தனையோ ஊழியக்காரங்க நான் பார்த்துருக்கேன். நிற்க முடியாது, நிமிர முடியாது, ஆனால் அவங்க ஜெபம் பண்ணிருப்பாங்க. வாலிபர்களுக்கு நல்ல பலன் இருக்கும், தெம்பு இருக்கும், பாவத்துக்கு ஓடுவாங்க. வயசாகி போயிருக்கும் அந்த ஊழியக்காரருக்கு செய்வார். உன் பலவீனத்தில் கூட நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று, உன் மரணத்தில் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று பேதுருனுடைய டஃப்னஸை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆமேன். இப்போ பேதுரு ஸ்டில் அவர் தன்னோட லாஸ்ட் ஃபைனல் கேள்வி கேட்க போகிறார். நீ கஷ்டமாக இருப்ப அப்படின்னதும் பேதுரு வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே உங்கள் மாரில் ஒருத்தன் சார்ந்துருந்தானே யோவான், அவன் கதை என்னான்னு கேட்குறாப்புல. பேதுரு வந்து ரொம்ப பயங்கரமான ஆளாக இருந்திருப்பார் போல. பாருங்கள், ஆண்டவர் உண்மை காட்டி கொடுக்குறேன் யார் என்று சீஷன் பின்னே வருகிறதை கண்டு, ஆண்டவரே இவன் காரியம் என்ன? ஆண்டவரே நான் ஓகே இஷ்டம் இல்லாத இடத்துக்கு நான் அனுப்ப போகிறீங்க, இவன் காரியம் என்ன? கவனிங்க, ஏசு இதில் ஒரு சின்ன கோட் பண்ணுறார். நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? நான் இப்போ போகிறேன், திரும்பி வருவேன் 2000 வருஷம் கழிச்சு, இல்லை எவ்வளோ வருஷம் கழிச்சு வர வரைக்கும் கூட இவனை நான் உயிராக வச்சுருந்தேன்னா உனக்கு என்ன? இதை படிக்கும்போது எல்லாருக்குள்ளும் ஒரு சந்தேகம் இருக்குது. ஒருவேளை யோவான் இப்போ வரைக்கும் உயிராக இருப்பாரோ? எங்கண்ணா இருக்கிறாரான்னு தெரில, எங்கண்ணா இருப்பாரோ? மனிதனோட சர்விலன்ஸ் போகாத எவ்வளோ இடங்கள் இருக்குது, மனுஷனை கிட்ட போகாத காடுகள் எவ்வளோ இருக்குது. இவருக்கு நாடு கடத்தப்பட்டதே பத்மு தீவு தான். யோவான் இருக்கிறாரோ என்னமோ நமக்கு. ஆனால் யோவான் இறந்ததா, அவருடைய அந்த பத்மு ஐலாண்டில் அவர் இறந்ததா, அவரோட கல்லரெல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இயேசு சொன்ன வார்த்தைக்கு நான் அதிக முக்கியப்படுத்துகிறேன். நான் வரும் அளவும் இவன் இருந்தா உனக்கு என்ன? ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. இதை யோவானே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனாலும் அவர் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க உனக்கு சித்தமானால் உனக்கு என்னவென்று சொன்னார். இதெல்லாம் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங், நமக்கு ஒரு ஹிண்ட் வைக்கிறாங்க. செத்துற மாட்டார்னு ஒன்றும் சொல்ல, வர வரைக்கும் இருப்பார். எனக்கு தெரியல செத்துற மாட்டாருன்னு சொல்ல, ஆனால் செத்துருவாருன்னு சொல்ல, ஆனால் வர வரைக்கும் இருப்பார். எனக்கு தெரியல. அப்போ யோவான் எழுந்து வருவாரா என்னன்னு தெரியல. இதெல்லாம் ஆண்டவருடைய ரகசியங்கள் சொல்லிட்டு பேதுரு யோவான் முடிக்கிறார். இவைகளை எழுதினது அந்த சீஷன் தான், மெய்யென்று அறிகிறோம்.
இயேசுனுடைய வார்த்தைகளை எழுதினால் உலகத்தில் உள்ள புஸ்தகங்கள் கொள்ளாது. இயேசு அவ்வளவு அற்புதங்கள் செய்தார். இந்த இயேசு தான் இன்றைக்கு உங்கள் இயேசு. இந்த இயேசு தான் இன்றைக்கு என் இயேசு. இந்த இயேசு மரித்தும் ஜீவனோடு இருக்கிறார். மரித்து உயிராக இருந்துச்சுட்டு அப்படியே காணாமல் போலங்க. இயேசு இதோ உங்கள் அருகிலே இருக்கிறார், உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். உங்களுக்கு உணவு வேண்டுமென்றால் அளிக்கிறார். உங்கள் கஷ்டத்திலே உங்கள் அருகிலே இருக்கிறார். உங்கள் போராட்டத்திலே உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். இயேசுவை ஆராதிக்கலாமா? உங்கள் அருகிலே உங்கள் ராஜா, உங்கள் தலைவன், என்னை நேசிக்கிறாயா என்று கேட்ட மாபெரும் தலைவன் உங்களையும் என்னையும் தொட்டு கொண்டிருக்கிறார். நாம் கர்த்தரை ஆராதிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். உம்மையே நான் நேசிப்பேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை மாத்திரம் பார்ப்பேன் அப்பா. எந்த போராட்டத்திலும் நான் உம்மை மாத்திரம் பற்றி கொள்வேன் ஆண்டவரே என்று சொல்லலாமா? உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே. யோவான் 21 5 இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரனானவர் மனிதர்களாகிய நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னமே நமக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். ஜீசஸ் கேர் ஃபார் அஸ். நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் அவர் அறிந்து அதை கொடுக்க வேண்டும், அதை அளிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்காக பல காரியங்களை செய்கிறார். பல நேரத்தில் ஆண்டவரோட பிளான் நமக்கு புரிகிறது இல்லை. இந்த இடத்துல இந்த சீஷர்கள் எல்லாம் ஆண்டவரை விட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு, மீன் பிடிக்கிற ப்ரொஃபஷனுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. ஆனாலும் அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நின்று மறுபடியும் அவர்களை அவர்களுடைய ஸ்தானத்தில் நிறுத்தும்படிக்கு அவர்களிடத்துல கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றார். பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்துல உண்டா என்கிறார். அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றார். இந்த பக்கமா வலைய போடுங்கன்னு சொல்றார். அப்பொழுது அவங்க போடும் பொழுது மீன்கள் கிடைக்கிறது, வலை கிழியத்தக்க மீன்கள். ஆனா வலை கிழிந்து போகவில்லை, வலை கிழித்தக்க மீன்கள். அவர்கள் இழுத்து கொண்டு வரும் பொழுது கரையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கரி நெருப்பை போட்டு அதுல மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் அவர்கள் கண்டார்கள். ஆண்டவர் நமக்காக பல விஷயங்களை பிளான் பண்ணுவார். ஒருவேளை அந்த சூழ்நிலையில உங்களுக்கு ஆண்டவர் எதுவுமே செய்யலையே, என் வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு தோணும். இல்லை, God has a greater plan for you.
கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பெரிய பிளான் வச்சிருக்காரு. அவர் பின்பாக இருக்கிறார். உங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடியிலையும் அவர் பின்பாக இருந்து உங்களை தூக்கி விடுகிறார், உங்களை தாங்குகிறார், உங்களை ஏந்துகிறார், உங்களை சுமக்கிறார், உங்களை தப்பு வைக்க அவர் உங்களுடனே இருக்கிறார். இப்பொழுதும் அவரை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம், உண்மையை நான் நேசிப்பேன். சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. நான் பின் திரும்பேனே. தூரமாக போனவர்களை கூட ஆண்டவர் தகுதிப்படுத்தி அவர்களிடத்துல அடுத்த கேள்வி கேட்கிறார், நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? அன்பாய் இருக்கிறேன் என்று சொன்னவரிடத்துல ஆண்டவர் சொல்லுகிற அடுத்த காரியம், நீ என்னில் அன்பாய் இருக்கிறாய் என்றால் நீ என்னுடைய ஆட்டு குட்டிகளை மேய்க்க வேண்டும், என் ஆடுகளை மேய்க்க வேண்டும். God always cares for the whole mankind. நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட, நீ என்னோட அன்பில் நிலைத்திருக்கிற, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இதை நீ போய் மற்றவர்களுக்கு சொல்வாயா? அவர்களை என்னுடைய பாதையில நீ நடத்துவாயா? இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய தோள்களின் மீது ஆண்டவர் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வைக்கிறார். ஒருவேளை நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற சிறு பிள்ளைகளோ இல்ல வீட்டு பக்கத்துல இருக்கிற பெரியவங்களோ வாலிப பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம், நீ என்னை நேசிக்கிறனா, நீ போய் அவர்களை மேய்க்க வேண்டும், நீ எனக்குள்ள அவர்களை வளர்க்க வேண்டும். டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி இன் யோர் ஹேண்ட். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கையில எடுத்துக்கொள்ளலாம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. நாம் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? நம்ம வீட்டுக்காக செய்யலாம், நம்மளுடைய குடும்பத்துக்காக ஓடலாம், உழைக்கலாம், நம்ம பெரிய பெரிய செல்வங்களை சேர்க்கலாம். ஆனா நித்தியமாக வாழக்கூடிய ஆண்டவராக இயேசுவினிடத்துல சொல்லும் பொழுது அவர் கேட்கிறார், எனக்காக நீ என்னப்பா செஞ்ச? இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம், நான் உமக்காக செய்யறேன்ப்பா, நான் ஆடுகளை மேய்க்க ரெடி ஆண்டவரே, நான் ஆட்டுக்குட்டிகளை மேய்க்க ரெடி ஆண்டவரே, நான் பண்றப்பா. Here I am Lord, here I am. இதோ அடியேன், என்னை அனுப்புங்கப்பா, நான் போறேன்ப்பா, நான் உங்களை பத்தி சொல்லுகிறேன்ப்பா, எனக்கு அந்த பலனை தாங்க, எனக்கு அந்த ஞானத்தை தாங்க அப்பா, எனக்கு வாயை திறந்து எப்படி பேசணும்னு தெரியல, உங்க ஆட்டுக்குட்டிகளை மேய்க்க, ஆடுகளை மேய்க்க எனக்கு ஞானமுள்ள நாவை தருவீராக, ஞானமுள்ள இருதயத்தை தருவீராக அப்பா. அவர்களை உங்க வழியில நடத்த எனக்கு நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, இந்த மகத்தான ஊழியத்தை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருடைய ஊழியம்ங்கிறது முன்னாடி வந்து நின்று பாட்டு பாடுகிறதோ, மெசேஜ் கொடுக்கறதோ, மைக்கு பிடிச்சு பேசுறதோ கண்டிப்பா கிடையாது. அதை விட ரொம்ப மேலான ஒரு காரியம் ஆடுகளை மேய்ப்பது, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பது. இன்றைக்கு அந்த மகத்தான ஊழியத்தை செய்யும்படிக்கு நம் ஒவ்வொருவரும் தேவனுடைய கரங்களில் அர்ப்பணிக்கலாம். எங்கள் அன்பின் தேவனே, இந்த காலை வேளையில மறுபடியும் என்னோடு கூட நீர் பேசின கிருபைக்காக நன்றி அப்பா. நான் செய்கிறேனப்பா, இந்த மகத்தான ஊழியத்தை நான் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் சபையை ஒப்பு கொடுக்கிறேன். உடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக நாங்கள் எழும்புவோம், எழும்பி கட்டுவோம் ஆண்டவரே. எங்களுக்கு அதற்கேற்ற பலனை, ஞானத்தை, வல்லமையை தேவனாகி கர்த்தர் நீங்க அழிங்கப்பா. உடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.